சார் வணக்கம், என்னோட பேர் கபிலன். இ பிளாக்ல கணேசன் ஒருத்தர் 10வது மாடியில வீடு இருக்காரு. அவரு ஒரு 4 மணி இருக்கிற சமயத்துல மேல இருந்து கீழே இறங்கி இருக்கிறாரு. லிப்ட் இயக்கி இறங்கும் போது 7வது மாடியில லிப்ட் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த கரண்ட் ஆஃப் ஆன உடனே இங்க ஒரு சுவிட்ச் சவுண்ட் ஒன்று கேட்கும். அந்த சுவிட்ச் சவுண்ட் கேட்ட உடனே லிப்ட் மேல போயிருக்காரு. மேல போயிருக்கும் போது அந்த லிப்ட் அந்த ஆளுமிக்கி போட்ட மட்டும் தான் லிப்ட் திறக்கும். அந்த திறக்கிற சமயத்துல 7க்கும் 8க்கும் நடுவுல லிப்ட் நின்று இருக்குது. அப்போ நான் செக்யூர் பண்ண அவர் போயிருக்காரு. போயிருக்கும் போது தவறுதலா கீழே விழுந்தாரா, எப்படி விழுந்தாருன்னு தெரியல. அந்த லிப்ட் மேல விசிறவர் சாமுவேல். அந்த லிப்ட் ஆபரேட்டர் காலின்னு ஒருத்தர் அவர் இருந்தா சொல்றாங்க. அவர் இருக்கும் போது கூட ஒரு 5 பசங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். லிப்ட்ல அவர் ஒண்டிதான் இருந்தாரா? இல்ல, அவர் மட்டும் தான் இருந்திருக்காரு. லிஃப்ட் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்கு சார்? ஆல்ரெடி இங்க மொத்தம் 4 லிஃப்ட் இருக்குது. இங்க இது L3 L4 லிஃப்ட். இது L4 மட்டும் தான் இங்க ஓடுது, L3 இங்க ஓடல. மெயின்டெனன்ஸ் சார் மெயின்டெனன்ஸ் ஒரு வீட்டுக்கு 750 ரூபாய் காசு வாங்குறாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி இங்க நடக்கிற மாதிரி தெரியல. இது இந்த மாதிரி ஏற்கனவே ப்ராப்ளம் வந்திருக்கா சார்? ஆல்ரெடி இப்போ ஒருத்தர் ரமேஷ்னு ஒருத்தர் 9ஆம் மாடிக்கு கீழே விழுந்துட்டாரு. ஆனா அவர் குடிச்சிட்டு கீழே வந்தாரு. அவர் குடிச்சிட்டு கீழே விழுந்தாருன்றது அது வேற. இவரு வீட்டுல இருந்து வருவர் எப்படி லிப்ட் வராரு, அவர் எப்படி குடிச்சிட்டு வருவாரு. இப்ப ஆல்மோஸ்ட் போன வாரத்துல சி பிளாக்ல ஒரு முதியவர், அவர் யாருமே தெரியல. அவர் இந்த பகுதியை சார்ந்தவரும் கிடையாது. இங்க வீடு வாடகைக்கு இல்ல, லீஸுக்கு இல்ல, எதுவுமே கிடையாது. அவர் மேல கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த சமயத்துல அவருக்கு கேட்டா ஒரு பேண்ட் பாக்கெட்ல அவருடைய பேரையும் எழுதி சொல்றாங்க. அவர் யாரும் தெரியலையே. இந்த விஷயம் வெளியே வரலையே. இன்னும் அவர் எவ்வளவு கீழே விழுந்தாரு, ஏன் தெரியலீங்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.